வணக்கம் பிரிசலோட் ஒருத்த மக்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பேசின பிற்பாடு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஒரு 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 பெண்ணு, அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறா. அவள் ஒரு கள்ள காதலனுக்கு ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ மாதம் 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 அனுப்புகிறா. அது மட்டும் இல்லை, பல விளையாட்டுகளும் டெலிஃபோனில் நடக்குது. அப்போ அவர் என்ன செய்வார், அந்த புடமெல்லாம் அவரை எடுத்து வச்சுக்கிடுவார். சரியா? அதே மாதிரி அந்த பெண் 1 மாதமோ 2 மாதமோ அவனுக்கு பணம் அனுப்பாவிட்டால் அதுக்கு பிறகுதான் அவனுடைய சுயரூபம் தெரியும். உடனடியாக ஒன்று பிளாக் செய்வான், ஒன்று சண்டை போடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கையை இன்னும் சீர்குலைய செய்வான். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோக்களை, அந்த வீடியோஸில் உள்ள எல்லா ஃபோட்டோக்களையும் வலைத்தளத்தில் போட்டு கேவலப்படுத்தப்பா. இதுதான் இந்த 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 வலைத்தளத்தில் அதிகமாக காணக்கூடியது இதுதான். அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். இந்த 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 பெண்கள் நான் சொல்கிறபடி கேளுங்க. ஒரு 2 மாதம் உங்களுடைய கள்ள காதலனுக்கு பணம் அனுப்பாட்டி போனால் அவனுடைய சுயரூபம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதீங்கடி. அதே மாதிரி தான் ஆண்களே உங்களுக்கும் சொல்கிறேன். கள்ள காதலிக்கு உங்களுடைய மனைவியை விட்டுட்டு, உங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு, உங்களோட குடும்பத்தை விட்டுட்டு, தாய் தந்தைகளை விட்டுட்டு உங்களோட கள்ள பொண்டாட்டிக்கு கள்ள காதலிக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னு சொன்னால் 2 மாதம் பாருங்களேன் அனுப்பாட்டி. இந்த லிஸ்ட்டில் கள்ளக்காதலன் கள்ளக்காதலிகளுக்கு மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 2 மாதம் பணம் அனுப்பாட்டி நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். ஆமாக்கா நீங்கள் உண்மை தான் சொன்னதுண்டு. இந்த வீடியோவுக்கு பிறகு நான் பேசின பிறகு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இந்த சகோதரி அப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சகோதரனுடைய தம்பியும் பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த சகோதரியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே குடும்பத்தில் 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் உடைய குழந்தைகள், 3 குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பால் மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த புள்ள பேசுகிறத பார்த்தா ரொம்ப கவலை. நாங்கள் எத்தனை வகையில் நான் எடுத்து கூறியிருக்கிறேன். ஆகையால் அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியாது. அதற்கு மேலே இனி நீதியை நாடி போவதற்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீதியை நாடி போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொண்டு வருகின்றேன். அந்த பிள்ளைக்காக போராடுறது இந்த வலைத்தளத்தில் ரொம்ப பேர் போராடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்காக. சின்ன குழந்தை 1.5 வயது, அந்த பையனுக்கு 4 வயசு. நேற்று முந்தின நாள் அவனுடைய பர்த்டே. ஒரு கேக் வெட்டுறதுக்கு கூட எனக்கு சரி கஷ்டம். ஒன்றும் இல்லை. அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்த குழந்தைகள் மூன்றும் அந்த 65 வயசுக்கிட்ட உள்ள அந்த அப்பா, இந்த சகோதரியினுடைய தம்பி கொழும்புல வேலை செஞ்சு அனுப்புகிற பணத்தில் தான் இந்த 3 குழந்தைகளும், இந்த பிள்ளையும், அந்த தாயும் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான யாராவது உதவிகள் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அந்த குழந்தைகளுக்கு ஒரு பால் பேக்கெட்டுக்கு, ஒரு 10 கிலோ அரிசிக்கு, ஒரு 5 கிலோ மாவுக்கு யாருக்காவது உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்னால் தயவு செய்து இன்பாக்ஸில் இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு, அக்கா இந்த வீடியோவுக்கு உள்ள அக்கௌண்ட் நம்பரை தாங்க அப்படின்ட்டு போடுங்க. ரொம்ப தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு நீதி ஆல்மோஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொருத்தரோட கணவரை நம்மளால் எடுத்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பொய் வேலை. இதெல்லாம் ஒரு வேஷம். நாமளும் சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஆனால் சொல்லிக்கிட்டு வந்ததுக்கு என்ன நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ 1-2 பேர் ஏன்னா திருந்துவாங்க தானே. இந்த மாதிரி உறவுகள் பாருங்கள். அதுக்கு பிற்பாடு வீடியோ. என் ஊரு மஸ்கேரியா. நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறது சுதாவை தான். சொந்த மாமா மகன், அம்மாவிட்டு அண்ணன் மகனை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். கல்யாணம் முடிச்சு 5 வருஷம். தாலி கூட இருந்தாலும் தொட்டு தாலி கூட கட்டியிருக்கிறாரு. என் தம்பி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வெறும் பெரிய பிரச்சனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவளும் தேவையில்லாத மாதிரி டிக்டாக்ல இவன் தான் எனக்கு புருஷன், நான் சுதாவை தான் கல்யாணம் முடிப்பேன், திவாகரனை தான் கல்யாணம் முடிப்பேன்னு இவ இருக்கிறா. ஏன் புருஷனை இவ எப்படி கல்யாணம் முடிக்கலும்? ஏன் புருஷனும் இவளோட போயிட்டு வாழலையே? இல்ல தானே. நானும் போயிட்டு சொன்னேன்னா
எங்க தம்பி சம்சாரத்தோட தான் இவன் வாழ்றான் அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இல்லையே இவ தானே என்னத்துக்கு என் புருஷனுக்கு இவ டிக்டாக் போட்டுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இந்த சுதாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அதனால எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஏதாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னா, நிலக்ஷா தம்பி பொண்டாட்டி தான் நிலக்ஷா, அவளும் திவாகரன் சுதா என் புருஷன் அவங்க தான் காரணம். என்ன கேவலப்படுத்தி டிக்டாக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் புருஷன் எடுத்துக்கிட்டு போல, என் புருஷனைத்தான் அவ எடுத்துக்கிட்டா. என் புருஷன் அவளுக்கு அண்ணன் வேணும், என் புருஷனுக்கும் அவ தங்கச்சி வேணும். இதனால நான் ஏதாச்சும் செத்து போவேன். அதனால எனக்கு ஏதாச்சும் நீதி ஒண்ணு கிடைக்கணும். அதனால எனக்கு நான் ஏதாச்சும் செஞ்சு செத்து போனா இவங்க தான் காரணம். இந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் பார்த்து இதுக்கு லைக் பண்ணி ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு எனக்கு கிடைக்கணும். ஏன்னா இவங்களை இப்படி பார்த்து இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கும். அதனால எனக்கு நடந்தது இன்னொருத்தவங்களுக்கும் நடந்துடக்கூடாது. அதனால என் புருஷன் எனக்கு வேணும்.